அப்படிங்கும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. எங்கள் தெருவில் தான் அவங்க வீட்டில் வந்து கோயில் போயிட்டு வந்தாங்க. கோயில் போயிட்டு வந்த உடனே இப்போ ஆடலை வந்து பேசுகிறாது இருட்டாக தெரியும் உங்களுக்கு. நாளைக்கு எங்கள் கருப்பு தான் இருந்தாலும் கொஞ்சம் இருட்டாக தெரியும். என்னென்னா அவங்க வீட்டுக்கு கோயில் போயிட்டு வந்தாங்க. வீட்டில் கோயில் போயிட்டு வந்தாங்க. நானும் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறோம். அன்னைக்கு வீட்டில் இருக்கிறோம். அன்னைக்கு வீட்டில் இருக்கும்போது அவங்க எல்லாம் கோயிலுக்கு வந்துட்டாங்க. அவங்க நல்லா எங்கள் திருவிழாக்கள் எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டில் போய் நல்லா பொங்கல் இதெல்லாம் வச்சு கொடுத்தாங்க. வயசை போயிட்டு வந்தால் என்ன கொடுத்தாங்களோ அதை கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாடியில் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரி ஒரு நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படின்ட்டு கிடக்குறேன்னு போயிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் யார்கிட்ட பேசிட்டு அம்மாட்ட சொல்லிட்டு அந்த அக்கா வந்தால் இப்போ புதுசாக பொங்கல் இஸ்லாமா கொடுத்தாங்க வாங்கி போகணுமா குடிக்கிறேன் அப்படின்ட்டு கடவுள் போய் குடிக்கிறதுக்கு போனேன். மற்ற வரவே நானும் ரொம்ப நேரம் பக்கத்தில் வரவே இல்லை. அப்புறம் தான் பார்த்தா நமக்கு பணம் இல்லை, நம்ம கடங்காரங்க, நம்ம வந்து ஏழை இல்லை, அதனால நம்மளை ஒதுக்குறாங்க அப்படின்ட்டு அப்போ தான் என்னுடைய தகுதியை நான் அப்போ தான் நினச்சிட்டு நம்ம பணம் இல்லாத தகுதி இல்லாதவங்க அப்படின்ற மாதிரி ஒரு என்னங்க ஒரு பொங்கல் ஒரு அந்த பொங்கல் பச்சரிசி 4 கிலோ பச்சரிசி வெள்ளம் போட்டால் பொங்கல் கடையில் அந்த வேந்த கலர் சிப்ஸ் வாங்கினா கடையில் வாங்கியிருந்தேன். அல்வாவும் கடையில் வாங்கிட்டு இது வந்து புதுசி கிடையாது. அது பெரிய இது மழை மாதிரி அதை அந்த பொம்பளை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது கூட அவ்வளோ ப்ரெஸ்டீஜ் பார்த்துட்டு என்னட்டு சொல்கிறது. எனக்கு அந்த டைமில் என்ன சொல்கிறதுனே எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. என்ன செய்கிறதுனும் தெரியல. இப்படியே ஒரு மனிதர்கள்லாம் இருக்கிறாங்களே அப்படின்னு. அப்போ நகை நட்டு பணம் காசு வீடு வாசல் அப்படின்னு இருந்தால் தான் மதிப்பாங்க அப்படின்னு. அதனால இப்போ என்ன சொல்கிற வரேன்னா நான் பணம் காசு தான் முக்கியம். அது அந்த பணம் காசு இல்லைன்னு வச்சுக்கோங்க நாயை விட கேவலமாக நம்மளை நினைப்பாங்க. அதனால ஜனங்க எனக்காக அவங்களுக்கு சொல்ல வரேங்க. இப்படியாவது வாழ்க்கையில் பணத்தை முதல்ல சேஃப்டி பண்ணுவேன். பணம் தான் லைஃப்ன்ற மாதிரி ஜனம் வாழ்க்கை வருது காலங்கள் போயிட்டு அதை வீடுகளை நான் சொல்ல வரேன். எங்கள் வீட்டுக்கு நடந்த அந்த பொம்பளை பணம் செயல் வந்து உங்களுக்கு என்னன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். தப்பாக ரைட்டானு பணத்தால தான் இந்த சாமியோட பிரச்சனை கூட பணம் இருந்தால் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ நினைக்கிறேன். நான் அந்த கமெண்ட்ல நீங்கள் தப்பாக ரைட்டான்றதை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.